தினமணி.com செய்திகள் சில வரிகளில். ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு ஏவுகணைகளை வழங்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்கிய நிலையில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் வகையில் தனது அணு ஆயுத கொள்கையில் ரஷ்யா மாற்றம் கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரம், ஜார்க்கண்டில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இரு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில் நவம்பர் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தில்லியில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாடு பிரச்சினை தேசிய அவசர நிலை என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதனால் மக்களுக்கு ஏற்பட்டு வரும் உடல்நல பிரச்சனைகளின் முக்கியத்துவத்தை நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுக்கு நினைவூட்ட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் எஸ்பி வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டங்களில் நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. உறுப்பினர்களின் குறைகளை கேட்காமல் தலைவர்கள் மட்டுமே பேசி வருகிறீர்கள் என நிர்வாகி ஒருவர் குற்றம் சாட்டியதால் சிறிது நேரம் பரபரப்பு நீடித்தது. சென்னை கடற்கரை திருமால்பூர் இடையே இயக்கப்படும் 28 மின்சார ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை இவ்வழித்தடங்களில் அதிகரிப்பதை பொறுத்து கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நவம்பர் 26இல் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையேயான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் 17 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்ட நிகழ்வு கவனம் பெற்றுள்ளது. கடைசியாக 1952ஆம் ஆண்டு முதல் நாளில் அதிக விக்கெட்டுகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த 17 விக்கெட்டுகளையும் வேகப்பந்து வீச்சாளர்கள் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி திரைப்படம் திட்டமிட்டது போல அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஜித் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த ஆண்டு கோடையில் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.